வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது போர் சூழல் காரணமாக எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கிறது. இதுல மிகவும் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று. அதனால நாட்டுல இருக்கக்கூடிய 146 கோடி மக்கள் இதை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். எப்படி கோவிட் காலத்தை நாம எதிர்கொண்டோமோ, அந்த மாதிரி இதையும் எதிர்கொள்ள மக்கள் தங்களை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இது என்ன சார் வேடிக்கையா இருக்கு? மக்கள் தங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? மக்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தா, அத சமாளிக்கிறதுக்காகத்தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு, உங்கள பிரதமரா தேர்ந்தெடுத்து அந்த பதவியில உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ இது போன்ற பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்ந்து, அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள யார் எடுக்கணும்? நீங்களா? இல்ல மக்களா? அப்போ ஒன்றிய அரசு தரப்புல இருந்து என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? இதெல்லாம் எத பத்தியுமே மக்களுக்கு அப்டேட் பண்ணாம, மக்கள எப்பவுமே ஒரு பீதியிலேயே, ஒரு பயத்திலேயே வச்சுக்கிட்டு, கடைசியில மக்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி, மேலும் பயமுறுத்துறது எந்த விதத்துல நியாயம்? இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்தே ஒன்றிய பாஜக அரசு தரப்புல, மோடி தரப்புலயோ ஏதாவது ஒரு விஷயத்துல வெளிப்படையா, உண்மையா இவங்க பேசியிருக்கிறாங்களா? நாடு பூரா சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு, அவன் கியூல நின்னு அடிச்சுக்கிட்டு செத்தானுங்க. இத சமூக வலைதளங்கள்ல செய்தி ஊடகங்கள் வீடியோவா எடுத்து பதிவு பண்ணாங்க. இவ்ளோ ஆதாரங்கள் இருந்தும், நாட்டுல சிலிண்டர் தட்டுப்பாடே இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. சாப் சங்காசி ஆல் இஸ் வெல் அப்படின்னு ஒன்றிய அரசு தரப்புல இருந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வாய் கூசாம பொய் பேசுறாங்க. அப்ப கூட பிரச்சனை இருக்கு. அத சமாளிக்கிறதுக்கான முயற்சிகள்ல நாங்க ஈடுபட்டிருக்கோம். அப்படின்னு எந்த ஒரு தெளிவுமே உங்க தரப்புல இருந்து நீங்க குடுக்கல. நியாயமாக ஒரு அரசு, ஒரு பிரதமர் என்ன பண்ணியிருக்கணும்? மாசா மாசம் மன் கி பாத்ல பேசுறீங்கல்ல, தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற பேர்ல டிசைனா சட்டைய மாத்திக்கிட்டு, மேடை மேடையா ஏறி மக்கள் கிட்ட வெறுப்பு பிரச்சாரம் பண்ண தெரியுதுல்ல? அப்ப நாட்டுல உண்மையிலேயே ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அத எப்படி எதிர்கொள்ள போறோம்? அப்படிங்கிற ஒரு தெளிவ மக்களுக்கு குடுக்க வேண்டியது உங்க கடமையா இல்லையா பிரதமரா? 2 விஷயத்த நீங்க பண்ணியிருக்கணுமா இல்லையா? உண்மையான சிச்சுவேஷன் என்ன? அப்படிங்கிறத மக்களுக்கு விளக்கி இருக்கணுமா இல்லையா? பிரச்சனை இருக்குன்னா, ஆமா பிரச்சனை இருக்கு. தட்டுப்பாடு இருக்கு. இன்னும் வர வேண்டிய கண்டெய்னர்ஸ் வரல. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அடுத்த கன்சைன்மென்ட் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஆனா இவ்ளோ ஸ்டாக் இருக்கு. இவ்ளோ ரிசர்வ்ஸ் இருக்கு. இது இவ்ளோ நாளைக்கு தாங்கும். அதனால நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்கணும். எனர்ஜிய கன்சர்வ் பண்ணுங்க. லிமிட்டடா யூஸ் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அது நியாயம். இல்ல பிரச்சனை இல்லன்னா, பிரச்சனை இல்ல. போதுமான ரிசர்வ்ஸ் இருக்கு. அதனால நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். சிலிண்டருக்காக கியூல போய் நிக்க வேண்டாம். வீட்லயே இருங்க. அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். அதுவும் சொல்லல. ஒரு பக்கம் பிரச்சனையே இல்லன்னு பேசிட்டு, இன்னொரு பக்கம் சைலன்ட்டா சிலிண்டர் புக் பண்றதுக்கான நாள் இடைவேளைய அதிகப்படுத்துனீங்க. சிட்டில 25 நாள், கிராமத்துல 45 நாள் அப்படின்னு அதிகப்படுத்தினீங்க. ஒரு பக்கம் பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, கமர்ஷியல் யூஸ்க்கான சிலிண்டர்ஸ குறைச்சுட்டு, டொமஸ்டிக் யூஸ்க்கு பிரையாரிட்டி குடுக்கணும் அப்படின்னு பேசுனீங்க. ஏதாவது ஒரு இடத்துல மக்கள் கிட்ட டிரான்ஸ்பரண்டா, வெளிப்படையா பிரச்சனைய பத்தி இந்த அரசு சொல்லியிருக்குதா? மாறாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாநில அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கங்க. இந்த பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சோனே 11ஆம் தேதி, அதாவது வாரம் ஆரம்பிச்சு 10வது நாள் இந்த பிரச்சனைய முன்கூட்டியே உணர்ந்து, இந்த போர் சூழல் இன்னும் மேலும் தீவிரம் அடைகிறது அப்படிங்கிறத உணர்ந்து, சிஎம் பிஎம்க்கு ஒரு லெட்டர் எழுதுறார். அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறார்ன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து பயன்பாடுகளுக்கான சிலிண்டர்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதே மாரி வளைகுடா நாடுகள்ல சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மின் நிலையங்களுக்கான எரிவாயு விநியோகம் இருக்கு இல்லையா? அதனுடைய அளவு ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்கல்ல. அந்த கட்டுப்பாடை எல்லாம் தேவைக்கு ஏற்ப மாற்றி அமைக்க வேண்டும். இதெல்லாம் வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு லெட்டர் எழுதுறார். அது மட்டும் இல்ல 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா, பிரச்சனை நாளுக்கு நாள் தீவிரம் அடையுது. ஆனா ஒன்றிய அரசு இத பத்தி எந்த கவலையும் பட மாட்டேங்குது. எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குதுங்கிறதுக்காக, பார்லிமென்ட் வாசல்ல இந்தியா கூட்டணி சார்பாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அத்தனை எம்பிக்களும் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா, மாநில அரசு திமுக அரசு சில விஷயங்களை முதல்வர் அறிவிக்கிறார். என்னெல்லாம் அறிவிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் எஸ்டாபிலிஷ்மென்ட்ஸ், அதாவது உணவு உற்பத்தி தொழிற்கூடங்கள்
எல்பிஜிக்கு பதிலா அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் யூஸ் பண்ணாங்கன்னா, மின் அடுப்பு யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகும். அப்படி ஆகும்பொழுது, ஒரு யூனிட்டுக்கு ரூ. 2 மானியம் தருவதாக மாநில அரசு அறிவிக்குது. அதே மாரி எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மின் அடுப்புகள், மின் சூடேற்றிகள் கொள்முதல் செய்வதற்கு மானியத்துடன் கூடிய கடனை அரசு வழங்கும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி தொழிற்சாலைகள் ஃபேக்டரிஸ்ல மாற்று எரிபொருள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க முதல்ல தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும். அந்த ரூல்ஸ் அவங்க தளர்த்துறாங்க. சோ தட் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸ் ஆஃப் ஃபியூவல அவங்க கன்சிடர் பண்ணலாம்னு. அதே மாதிரி உணவகங்கள் மூடப்படும் வேளையில் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்திலே ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காய்கறிகள் மற்றும் பழங்களை 194 உழவர் சந்தைகளில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்கள் விற்பனை செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்குது. இவ்வளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒரு மாநில அரசு எடுக்குதுன்னா, ஒன்றிய அரசு எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும்ன்றதை யோசிச்சு பாருங்க. ஆனா பிளாக் மார்க்கெட்ல எல்பிஜி சிலிண்டர் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அத கூட கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு முயற்சி பண்ணல. ரூ. 1000 விக்கிற சிலிண்டரை ரூ. 3000 இருந்து ரூ. 5000 வரைக்கும் வித்துட்டு இருந்தாங்க. எல்பிஜி சிலிண்டர்ஸ பதுக்கி வைக்கிறவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? தேவையானவர்களுக்கு அந்த சிலிண்டர் உரிய நேரத்துல போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றிய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? இதுல ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சார்பாக ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்த செய்தி வந்திருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இனி வரும் நாட்கள்ல எல்பிஜிய கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 14.2 கேஜி டொமஸ்டிக் சிலிண்டர்ல 10 கேஜியே நிரப்பப்படும். நேத்து பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி இதெல்லாம் வதந்தி, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. ஆனா இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால இத கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நாங்க ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கோம். இத ஆப்ஷனா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிற அரசாங்கம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்போ மக்கள் எதை நம்புறது? சரி, சிலிண்டரோட வெயிட்ட குறைக்கிறீங்கன்னா அதற்கான விலையை குறைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? மக்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஒன்றிய அரசு நினைச்சிருக்கா? எந்த அடிப்படையில மக்கள் தயாரா இருக்கணும்னு சொல்றீங்க? ஒருவேளை ராகுல் காந்தி சொல்ற மாதிரி இந்த 5 மாநில தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரேடியா பெட்ரோல், டீசல், கேஸ் விலையெல்லாம் எகிர போகுது. அதற்குதான் பிரதமர் இப்பவே உங்களை எல்லாம் வார்ன் பண்றாரு. மக்கள் எல்லாம் இந்த அதிர்ச்சிக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும், தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு பிரதமரா, ஒரு ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடியவரா முதல்ல மக்களுக்கு பிரச்சனை என்ன, உண்மை என்ன அப்படிங்கறத டிரான்ஸ்பரண்டா நேர்மையா சொல்ல பழகுங்க. பிரச்சனையுடைய உண்மையான தீவிரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சா மக்களே அதுக்கு மென்டலா ப்ரிப்பேர் ஆவாங்க. இப்படி பொத்தாம் பொதுவா மக்கள் ப்ரிப்பேர்டா இருக்கணும். எதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும்? திடீர்னு நாங்க டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற பேர்ல ரூ. 500 நோட்டும் ரூ. 1000 நோட்டும் செல்லாதுன்னு அறிவிப்போம். ஆனா மக்கள் தயாரா இருக்கணும். ஏடிஎம் வாசல்ல கியூல நிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். திடீர்னு நம்ம பைசாவ நம்ம பேங்க்ல இருந்து எடுக்கிறதுக்கே லிமிட்ட பிக்ஸ் பண்ணுவாங்க. வீட்ல கல்யாணம் காட்சி இருக்கும், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. அதற்கு கூட பணம் தேவைப்படும். ஆனாலும் டிமானிட்டைசேஷனுக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு கியூல கால் கடுக்க நிக்க நாம தயாரா இருக்கணும். கோவிட் காலத்துல திடீர்னு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, பிரதமர் கோவிட் காலத்தை தான் உவமையா காட்டி பேசி இருக்கிறார். கோவிட் காலத்துல எப்படி மக்கள் தயாராக இருந்தாங்களோ அந்த மாதிரி தயாரா இருக்கணும். எப்படி தயாரா இருக்கணும்? கோவிட் காலத்துல திடீர்னு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு 1000 கிலோமீட்டர் நடந்து போய் செத்து செத்து விழுந்தாங்களே, அதற்கு தயாராக இருக்கணுமா? அவங்களுக்கான ரயில் வசதியோ, போக்குவரத்து வசதியோ எதுவுமே செய்யாம செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்தது. அப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலைமைக்கு மக்கள் தயாராக இருக்கணுமா? ஹாஸ்பிட்டல்ல பெட் கிடைக்காம, ஆக்சிஜன் கிடைக்காம லட்சக்கணக்கான பிணங்கள் கங்கையில மிதந்துச்சு. எதுவுமே செய்ய முடியாம அந்த அவலத்தையும் வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு தயாரா இருக்கணுமா? டிமானிட்டைசேஷன் மாதிரி, கோவிட் மாதிரி திடீர்னு ஒரு நாள் நாளையில இருந்து சிலிண்டர் எல்லாம் கிடைக்காதுப்பா, வர வேண்டிய லோடு வரல, இருக்கிற ரிசர்வ்ஸ் காலி ஆயிடுச்சு, நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் கைய விரிக்காதுன்னு என்ன நிச்சயம்? திடீர்னு டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணவங்க தானே, திடீர்னு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணவங்க தானே. ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லா இருக்கு, கவலைப்படாதீங்க, கோவிட் எல்லாம் நாங்க கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணீங்க. கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணீங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் எரிபொருள் கிடையாது, பெட்ரோல் டீசல் கிடையாது, எல்பிஜி கிடையாது, வேணும்னா அதிக காசு கொடுத்துதான் நீங்க வாங்கணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அப்ப அதுக்குதான் மக்கள் தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? மக்கள் தயாராத்தான் இருக்காங்க. ஏன்னா உங்களை எல்லாம் நம்பி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கறத இந்த 12 வருஷத்துல மக்கள் நல்லா உணர்ந்துட்டாங்க. ஆனா மக்களை காப்பாத்த நீங்க என்னைக்காவது தயாரா இருந்திருக்கிறீங்களா? எப்பவுமே பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் டேமேஜ் கண்ட்ரோல். பெஹல்காம்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி அவ்வளவு பேர் இறந்து போனாங்க.
இவ்வளவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல தீவிரவாதிகள் எப்படி நுழைஞ்சு இவ்வளவு பேரை தாக்குனாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. ஆனா பாருங்க, நாங்க பழி வாங்க போறோம் அப்படின்னு ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற பேர்ல ஒரு டிராமாவை நிகழ்த்தினீங்க. கடைசியில அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமான அந்த தீவிரவாதிகள் இன்னை வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஆபரேஷன் சிந்தூர்ல அவங்க கொல்லப்பட்டாங்களா? இல்ல அவங்க இன்னும் தப்பிச்சு பொழைச்சு பாகிஸ்தான்ல இருக்கிறாங்களா? ஏதாவது ஒரு விஷயத்துல உண்மையை சொல்லியிருக்கா இந்த அரசு? எப்பவுமே பிரச்சனைன்னு வந்ததுன்னா முதல்ல பிரச்சனையே இல்லைன்னு டினை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அதை டினை பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது அப்படியே பிரச்சனையை தூக்கி மக்கள் தலையில சுமத்திடுறது. நேத்து வரைக்கும் பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு மக்கள் தயாரா இருக்கணும். ஆக மொத்தம் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இருக்கக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்க எடுக்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்னு மக்களை ஏமாத்திட்டு கடைசியில பிரச்சனை தலைக்கு மேல போனோம்னே வேற வழியே இல்லாம கைய விரிச்சிட்டு மக்கள் கோஆபரேட் பண்ணணும், மக்கள் பொறுப்பா நடந்துக்கணும். எதுக்கு? தேச நலனுக்காக, தேசத்தை காப்பாத்துறதுக்காக, உங்க பதவிய உங்க சேர காப்பாத்துறதுக்காக மக்கள் தலையில தூக்கி பொறுப்பு போட்டுற வேண்டியது. இதத்தானே 12 வருஷமா எல்லா இடத்துலயும் செஞ்சுட்டு வரீங்க. இன்னமும் உங்களை நம்பி விஸ்வகுருன்னு ஒரு கூட்டம் தூக்கி கொண்டாடுது தெரியுமா? அவங்கள நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. எது எப்படியோ பிரதமர் மோடி மக்கள்லாம் தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டாருப்பா. அதனால வீட்டுல இருக்கிற தட்டு கரண்டி எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வரும். கோவிட் காலத்துல எப்படி உட்கார்ந்து டை டை டைன்னு தட்டிட்டு இருந்தோமோ அதே மாதிரி நம்மள தட்ட வைப்பாங்க. ஆக மொத்தம் 146 கோடி மக்களை முட்டாளாக்க நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த சங்கி கூட்டம். இதுக்கெல்லாம் என்னைக்கு விடிவு காலம் வரப்போகுதோ தெரியல. நன்றி.